வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பழனி. சென்ட்ரல் இன்டகிரேட்டட் ஃபார்ம் டிஎன். பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் நெல் கூளம் கிடச்சிது, அதான் போட்டிருக்கேன். கோழிலாம் நல்லா இருக்குது. புதுசாக பண்ணை வைக்கிறவங்க பண்ணை வைக்கலாம். இதில் ஒன்றும் நஷ்டம் இல்லை, கொஞ்சமாக பார்த்துக்கணும். கோழிங்களுக்கு நோய் வராமல் பார்த்துக்கணும். நல்ல லாபம் இருக்குது கோழி பண்ணையில் பொறுத்த அளவுக்கு. கோழி எதனா நோய் வந்து 5 கோழி 10 கோழி செத்துடுச்சுன்னா அதை கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அப்படியே விட்டுட்டா ஐயோ நான் கோழி பண்ணை திறந்து நஷ்டமாயிட்டேன் அப்படின்ற சூழ்நிலை வந்துடும். வந்ததா தைரியமாக 10 கோழி போச்சா திரும்ப ஒரு 10 கோழி வாங்கி அதை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணி வளர்த்தோம்னா கோழிலே நல்ல வருமானம் இருக்குது. இப்போ தான் என் கோழியெல்லாம் முட்டை போட ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஃபுல்லாக போடலை, ஒரு 10 முட்டை 15 முட்டை இட்டுன்னு இருக்குது. இப்படி அதெல்லாம் நம்ம ஊர்லேயே வாங்கிக்கிறாங்க. நீங்களும் இது மாதிரி ஒரு 20 சென்ட் எனக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா 30 சென்ட் தான் நான் வலை போட்டு வச்சுருக்கிறது. இது இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். இந்த இடம் பத்தலை. 700-600 கோழி இருக்கிறதுனால இடம் பத்தலை. இன்னும் விரிவுபடுத்திட்டுனா இன்னும் நல்லாயிருக்கும். சண்டை கோழி கொஞ்சம் தனியாக வளர்த்துட்ருக்கேன். அதுங்களையும் உருவாக்கிட்டு அதையும் வீடியோ போடுறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.